இதில் வந்து எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது, சில எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. கமாடிட்டி எக்ஸ்சேஞ்ச் இருக்குது. இந்தியாவில் வந்து மல்டி கமாடிட்டி எக்ஸ்சேஞ்சுன்னு இருக்குது. அந்த எக்ஸ்சேஞ்சில் நீங்கள் என்னென்னா கோல்டை நீங்கள் ETF மாதிரி கண்ணில் பார்க்க வேண்டாம், ஒரு மார்ஜின் கட்டினா போதும். அந்த மார்ஜின்ங்கிறது ரொம்ப கம்மியாக இருந்தது, இப்போ கொஞ்சம் அதிகமாக்கிட்டாங்க. அப்படி இருந்தால் கூட ஃபுல் பணம் கட்ட வேண்டாம். 1 கிலோ கோல்டு வாங்குறதுக்கு 1 கிலோ கோல்டுக்கு பணம் கொடுக்க வேண்டாம். ஓகே. நீங்கள் ஒரு பார்ட் கொடுத்தா உங்கள் பேரில் கோல்டு கான்ட்ராக்ட் போட்டு கொடுத்துருவாங்க. எப்படி என்ன விலையானாலும் உங்களுக்கு அக்ரி பண்ண ப்ரைஸுக்கு 1 கிலோ கொடுத்துருவாங்க. அதே மாதிரி எவ்வளோ விலை இறங்கினாலும் நீங்கள் அக்ரி பண்ண ப்ரைஸுக்கு அந்த 1 கிலோ வாங்கிக்கணும். அப்படிங்கிறது பல பேர் வாங்குறாங்க. அது வந்து நீங்கள் MCX எக்ஸ்சேஞ்சில் போய் பார்த்தா தெரியும். பல லெவலில் கோல்டு வாங்குறாங்க. அப்போது பணம் இருக்கிறத விட அதிகமான அளவுக்கு கோல்டு சேல் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ப்ராப்ளம் வந்து நிற்கிது கோல்டு, அல்லது கோல்டு இறங்குதுன்னு தெரிஞ்சால் அவங்களுக்கெல்லாம் வந்து வேணாம்ப்பா, கான்ட்ராக்டை நான் இன்றைக்கே கட் பண்ணிக்கிறேன், இன்றைக்கி என்ன விலை இருக்கோ அந்த விலையில் எனக்கு காசை கொடுத்துரு, எனக்கு கோல்டு வேண்டாம். அப்போது பெரிய லெவலில் விற்பாங்க, பெரிய லெவலில் வாங்குறாங்க. அப்போது இது ஒரு டிஃப்ரெண்ட் பால் கேம் அப்படின்னு சொல்லுவோம். இது மாறிடுச்சு.